பியூட்டி பார்லர் தான் போக முடியல, அட்லீஸ்ட் கடைக்கு போய் ஃபேஸ் க்ரீம் மாதிரி வாங்கிட்டு வாங்க போங்க. ஏமா நம்ம ஃபேஸை பிரைட்டா காமிக்கிறதுக்கு க்ரீம் போடணும், பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க தக்காளி வாழைப்பழம் மட்டுமே வச்சு நம்ம முகத்தை அழகுபடுத்தலாம். எனது தக்காளி வச்சு முகத்தை அழகுபடுத்தலாமா? ஆமாம்மா, இன்னைக்கு உனக்கு தக்காளி, பப்பாளி, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு இயற்கையான முறையில் ஃபேஸ் பேக் பண்ணி காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி பாரு, முகம் நல்லா தங்கம் போல ஜொலிக்கும். ஏங்க அந்த ஃபேஸ் பேக்கை உடனே பண்ணி காமிங்க. பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தக்காளி சாறு, அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றி நல்லா குழப்பிக்கணும். இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் நம்ம முகத்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தெரியும். ஏன்னா தக்காளியில் நம்ம ஃபேஸுக்கு தேவையான விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள கரும்புள்ளி, பருக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவிடாமல் பார்த்துக்கோ. என்னங்க வேலையை சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம முகம் வந்து புத்துணர்ச்சி ஆகணும், கொஞ்சம் ஃபேராக தெரியணும் அப்படின்னா கடலை மாவு கொஞ்சம், தக்காளி சாறு கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா அவ்வளோதான். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் மாற்றம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தக்காளி வீட்ல இருக்கு, கடலை மாவு வீட்ல இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணா வேலை முடிஞ்சே. ஈஸியா முடிச்சிடலாமா? இப்ப இதுவே நம்ம முகத்துல ஹோல்ஸ் இருக்கு பத்தியா, அது சரியாகணும் அப்படின்னா முல்தானி மட்டி கொஞ்சம், தக்காளி சாறு கொஞ்சம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இதையும் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ஹோல்ஸ் மறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏங்க இந்த ஹோல்ஸ்லாம் உங்களுக்கு தான் இருக்க மாதிரி இருக்கு, நீங்க இந்த பேக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏம்மா அதே போல இப்ப கொஞ்சம் பேத்துக்கலாம் மூஞ்சி கழுவுனா கொஞ்ச நேரத்திலேயே எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிடும், அதாவது ஆயில் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம்னா நார்மலா தக்காளியை 2ஆ கட் பண்ணிட்டு அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா ஃபேஸ்ல ஆயில் கம்மியாகும். ஏன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துல உள்ள இந்த எண்ணெய் பசு இருக்கு பத்தியா, அதை நீக்க வந்து பயங்கரமா வழிவகுக்கும். ஓஹோ, அப்ப தக்காளி மட்டும் போதும்னு சொல்றீங்க, முகத்துல பளபளப்பா வச்சுக்க. தக்காளி மட்டும் போதும் தான், ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துல தக்காளி போடும்போது எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எரிச்சலா? ஐயோ ஏமா சொல்றத முழுசா கேளுமா. இப்ப தக்காளி பத்தினா நம்ம முகத்துல போட்டு பார்க்கும்போது சில பேருக்கு எரிச்சல் வரும். இப்ப அது எப்படி எரிச்சல் வரும், எனக்கு செட் ஆகலைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது பேர் என்னமா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு ஓரத்துல நான் சொன்ன ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் பார்க்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை, செட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து செட் ஆயிருச்சு, எரிச்சல் வரலை அப்படின்னா நம்ம தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இதுவே வந்து எரிச்சல் வருது, செட் ஆக மாட்டேது அப்படின்னா தக்காளி ஃபேஸ் பேக் பதிலாக பப்பாளி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். பப்பாளி ஃபேஸ் பேக் செய்யலாமாங்க? அந்த பப்பாளி ஃபேஸ் பேக் எப்படிங்க செய்யறது? ஏமா பப்பாளி ஃபேஸ் பேக் எப்படி செய்யுங்கிற சொல்றேன். அதுக்கு முன்னாடி பப்பாளி ஏன் பயன்படுத்தலாம்னா இதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்குமா. இது பாத்தீங்கன்னா புதுசான செல்களை வந்து வளர வைக்கும். இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை ஈரப்பதமாவே வச்சுக்கோம். அதனால கடைகள்ல வந்து பப்பாயா சோப்பு, பப்பாயா ஃபேஸ் பேக்லாம் விற்கிறாங்க. அது எல்லாமே பப்பாளில தான் தயாரிக்கிறாங்க. அதான் இன்னைக்கு உனக்கு பப்பாளி வச்சு எப்படி ஃபேஸ் பேக் தயாரிக்குன்னு சொல்ல போறேன். சரிங்க சரிங்க சரிங்க, சீக்கிரம் எப்படி செய்யறதுன்னா பப்பாளியோட தோலை நல்லா சீவிட்டு கட் பண்ணி ஒரு 4-5 பீஸை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தேனும் பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கழுத்தில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பப்பாயா ஃபேஸ் பேக் நல்லா அப்ளை பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, முகம் நல்லா அப்படி தூக்கி காமிக்கும். அதே போல் இதை கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சுருக்கங்கள்லாம் விழும்ல, இதெல்லாம் கம்மியாகி நம்மளை வந்து இளமையாக காமிக்குமா. ஓஹோ, பப்பாளி ஃபேஸ் பேக் மூஞ்சில போட்டா இளமையாக காமிக்குமாங்க? அப்போ 40 ரூபாய்க்கு ஒரு பப்பாளி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் 4 துண்டு எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் சாப்பிட செஞ்சுக்கலாம், 4 துண்டு ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். இது மூலமா 2 பெனிஃபிட் கிடைக்கும்ல. ஒரு கிலோ 2 வாங்காங்க. வாங்கலாமா பப்பாளி? பழமொழிங்க. சரி பப்பாளி சாப்பிடலாம், ஆனா ஹீட் அதனால கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடணும். எப்படி 40 ரூபால முடிச்ச நான் ஃபேஷியல பின்னிட்டேன். அவ்வளவுதான். ஒரு பக்கம் தக்காளி ஃபேஸ் பேக், இன்னொரு பக்கம் பப்பாளி ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்ன்ற மாதிரி ஃபேஸ் பேக். இதோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, வாழைப்பழ ஃபேஸ் பேக்னு ஒன்னு இருக்கு. ஆமாமா, வாழைப்பழத்துல பண்ணலாம். ஏன்னா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தை எந்நேரமே ஈரப்பதமாவே வச்சுக்கோம். அதனால அதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்துல 2 ஸ்பூன் பால் ஊத்தி செஞ்சு கண்ணை தவிர முகத்துல மற்ற எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணா ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். இப்போ இதுவே வந்து ஃபேஸ்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு, அது மறையணும் அப்படின்னா வாழைப்பழத்தோட கடலை மாவு சேர்த்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம்.
வாழைப்பழ தோல் இருக்கு பத்தியா, அதை கூட நம்ம ஃபேஸுக்கு தடவணும்னு வச்சுக்க நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அந்த எண்ணெய் பசை உள்ள ஃபேஸ்லாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஓகே ஓகே. ஏங்க அப்படி நம்ம வீட்டில் இருக்க தக்காளி, பப்பாளி, வாழைப்பழம் இதை வச்சு நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக வச்சுக்கலாம். ஆமாம்மா, இப்போ பொதுவாகவே பழங்கள் வச்சு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அதனால எந்த ஆபத்தும் வராது. ஆனா இப்போ நம்ம பண்ணி முடிச்ச உடனே எனக்கு வந்து உடனே ரிசல்ட் வரணும், பயங்கர ஃபேரா தெரியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம உடம்ப குறைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், உடனே உடம்பு குறைஞ்சிடாது, கொஞ்ச நாள் ஆகும்ல. அந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் நீ கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தனா கண்டிப்பாக உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முகத்துக்கு க்ரீம் வாங்கி தடவுற ஏகப்பட்ட க்ரீம் இருக்கும், அந்த க்ரீம் நம்ம முகத்துக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம்ல. ஸோ அதெல்லாம் வாங்கலாம், தப்பு கிடையாது, கேட்டு வாங்கலாம். ஆனால் இதுவே இதெல்லாம் வந்து ஆபத்து கிடையாது, நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏங்க இப்போ பியூட்டி பார்லர் போனா க்ரீம்லாம் வாங்கினா ஒரு 2000-3000 செலவாகும், அவ்வளோ காசு எது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா முடிச்சு விடலாம் இப்படி பண்ணி போட்டு இவ்வளோ கதை விடுறீங்க. ஆமா, சும்மா கிடையாதுமா. இப்போ எல்லார் வீட்லையும் தக்காளி இருக்கும், பப்பாளி மிஞ்சி போனால் 40 ரூபாய்க்கு வாங்க போகிறோம், இப்போ வாழைப்பழம் 20 ரூபாய்க்கு வாங்க போகிறோம். அதனால நீலாம் டசன் கணக்கில் திம்ப சரியா. அப்போ அந்த தோலை தூக்கி போடுறதுக்கு பேசாமல் நம்ம முகத்தில் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதுக்காண்டி சில பல ட்ரிக்ஸ்லாம் சொன்னேன். நீங்கள் வந்து எந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, இதில் வந்து எந்த பேக் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ என்ன பண்ண போற? நான் தக்காளி தாங்க எப்பயுமே. நான் பப்பாளி எடுத்துக்கிறேன், அவ்வளோதாங்க. மறக்காம இது பண்ணுங்க. தேனியில போட்டு முடிச்சு பழ 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 பழமே